ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான ரொம்ப டேஸ்ட்டான ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கைக்குத்தல் அரிசி பலாப்பழ இலை கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு கைக்குத்தல் அரிசியை சேர்த்துட்டு இதை கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இது சீக்கிரமாகவே ஊறிடும். இது ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பலாப்பழத்தை நல்ல சின்னதாக நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பலாப்பழம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மெலிசாக கட் பண்ணிவிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வெல்லத்தை தட்டிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன், 3 வெல்லம். இதை பொடி பண்ணி எடுத்தாக்கா 1 கப்பில் வருது. நீங்கள் சாதாரண வெல்லம் எடுத்தாலும் இதே மாதிரி 1 கப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு சாஸ்பேனில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துருவோம். கரைச்சி எடுத்தாச்சு, இன்னும் வடிகட்டலை. இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பலாப்பழத்தை சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எல்லாம் நல்லா கலந்து ஒன்றா ஒரு ஜாம் பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எப்படியும் இந்த ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்க்க தான் போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டே இந்த பலாப்பழம் வதக்கும் போதே சேர்த்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ திரும்பவும் இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1.5 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து வதக்கி விட்டுக்கலாம். கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதக்கினது போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பலாப்பழத்தையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வரட்டும். வெல்லம் இதுக்கப்புறமும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு இந்த ஃபில்லிங் கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகி வரணும். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து பரட்டி விட்டுக்கலாம். இல்லாட்டி அது உதிராக தேங்காயெல்லாம் பார்த்திங்கனாக்கா உதிராக வரா மாதிரி இருக்கும். அரிசி மாவு சேர்த்தாக்கா எல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்கினது போதும். இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு, நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு ஊற வச்சுருக்க அரிசியை அரைச்சி எடுத்துருவோம். அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ நல்ல தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கைக்குத்தல் அரிசி இல்லைன்னா நீங்கள் சாதாரண பச்சை அரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கைக்குத்தல் அரிசி நல்ல சத்தானது. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல நைஸாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி கலவையை சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இப்போ கெட்டி படாமல் நல்லா நைஸாக கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்பவே சுருளெல்லாம் வதக்கக்கூடாது, கொஞ்சம் பச்சை மாவாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம அந்த இலையில வச்சு தட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவே நம்ம வதக்கிட்டோம்னாக்கா அது இலையிலேயே ஒட்டாது. அதனால் கொஞ்சம் பச்சை மாவாகவே கையில் அந்த பிசுக்கு அந்த பதம் இருக்கிற மாதிரி பார்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ இதையும் நாம்
இறக்கி அப்படியே ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழை இலையை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து கழுவியும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அந்த மேல் மாவு நல்லா ஆறி வந்தாச்சு. இதை நான் வடிகட்டி கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட்டிகள் இல்லைன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கொழுக்கட்டை. இப்போ தேவையான அளவுக்கு இந்த மேல் மாவை எடுத்துட்டு கூடுமான வரை மாவு குறைச்சலாகவே எடுங்க. நல்லா மெலிசாக இருக்கணும் அந்த மேலே வந்து கொழுக்கட்டை மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த இலையில் வச்சுட்டு அதில் நெய் எண்ணெய் எதுவுமே தேய்க்க வேண்டாம். அப்படியே அது இலையில் ஒட்டணும். அதனால் அது பச்சை மாவே இருந்தாலே சரி. இந்த மாதிரி நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் தட்ட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பக்கமாக மட்டும் அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு அப்படியே ஒரு பக்கம் அங்கேயும் அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு கேப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்படியே ஒரு பக்கம் இந்த ஃபில்லிங்கை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக வர மாதிரி க்ளோஸ் பண்ணிப்போம். பாருங்கள், இப்படி வச்சு அந்த கொழுக்கட்டையோட எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கணும். எங்கேயும் ஓப்பன் ஆகி இருக்கக்கூடாது. அப்படி க்ளோஸ் ஆகலைனாக்கா லைட்டாக தண்ணியை வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நடுவில் அந்த ஃபில்லிங்கில் இருக்கிற நெய் பார்த்திங்கனாக்கா அது அப்படியே கொஞ்சம் லீக் ஆகி வந்ததுனாக்கா அதில் ஒட்டாது. அதனால் சொல்கிறேன், நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வரும்போது அந்த நெய் பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த எட்ஜு வரைக்கும் வந்து அதை ஒட்ட விடாமல் செய்தோம். அதனால் தண்ணியை வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி விட்டாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற கொழுக்கட்டையை ரெடி பண்ணியாச்சு. இதை நாம் ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5-7 நிமிஷமே அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக மேலே ஹைட்டாக வச்சிட்டோம்னாக்கா மேலே இருக்கிறது வரைக்கும் வேகணும். அதனால நம்ம ஒரு 7 நிமிஷம் தரப்போகிறோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு அடுக்கி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இந்த பக்கம் பாருங்கள், வெந்து வந்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே நல்லா வெந்திருக்கிறது தெரியுது. இதோ நம்மளோட கைக்குத்தல் அரிசி பலாப்பழ இலை கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கைக்குத்தல் அரிசி நல்ல சத்தானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அந்த அரிசியில் கொழுக்கட்டையை செய்து இந்த மாதிரி வாழை இலையில் நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது அதனோட சத்து இன்னும் பல மடங்காக அதிகரிக்க தான் செய்யும். இது பாருங்கள், அதனோட மேல் லேயர் எவ்வளோ மெலிசாக நல்லா பார்க்கவே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. வாயில் போட்ட உடனே அப்படியே வழுக்கிட்டு போகும். நம்ம எத்தனை சாப்பிட்றோம் நமக்கே கணக்கு தெரியாது. வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டான ஈஸியான இந்த கைக்குத்தல் அரிசி பலாப்பழ இலை கொழுக்கட்டையை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.